விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் நாளை அதிகாலை பூமி திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவரது விண்வெளி பயணம் குறித்த ஒரு சின்ன ரீவைண்ட் இதோ. 2024 ஜூன் 5ஆம் தேதியன்று இந்திய நேரப்படி இரவு 8:22 மணிக்கு புளோரிடாவின் கேப் கேனவரல் பகுதியில் இருந்து போயிங் ஸ்டார் லைனர் விமானம் புறப்பட்டது. புஜ் வில்மோருடன் கிளம்பிய சுனிதா வில்லியம்ஸ் கையில் விநாயகர் சிலை ஒன்றும் கொஞ்சம் மீன் குழம்பையும் கொண்டு சென்றதாக கூறப்பட்டது. ஏற்கனவே விண்வெளிக்கு சென்றபோது பகவத்கீதை, சமோசா போன்றவற்றை எடுத்துச் சென்றிருந்தார். இவை என் மனதிற்கு நெருக்கமானவை என்று சுனிதா ஒருமுறை விளக்கம் அளித்திருந்தார். ஆக 3வது முறை மீன் குழம்பு, விநாயகர் சிலையுடன் விண்வெளியை அடைந்தார். ஏற்கனவே 2 முறை விண்வெளிக்கு சென்றவர் என்ற காரணத்தினாலோ என்னவோ 3வது முறையாக செல்லும் போது மிகுதியான உற்சாகம் அவரிடத்தில் இருந்தது. And followed shortly behind by Commander of Starliner Butch Wilmore, now back on the space station, the third visit for both astronauts. விநாயகர் சிலை தனக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்றும் மீன் குழம்பு வீட்டில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் என்றும் பேட்டியளித்திருந்தார். வெறும் 9 நாட்களில் பூமி திரும்பும் முயற்சியில் இருந்த நிலையில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு விண்வெளியிலேயே சுனிதா வில்லியம்ஸ் சிக்கிக் கொண்டார். 2024 கிறிஸ்துமஸ் பண்டிகையை சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்தவாறே கொண்டாடினார். அதேபோல கடந்த ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் விண்வெளியில் இருந்தவாறே வாக்களித்தார். ஹூஸ்டனில் உள்ள நாசா மிஷன் கண்ட்ரோல் மூலம் மறைக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகளை பூர்த்தி செய்து அது செயற்கைக்கோள் மூலம் பெறப்பட்டது. இவ்வாறு பூமிக்கு எட்டா தூரத்தில் இருந்தாலும் பூமியை அடையும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தார். இந்நிலையில் அவர்களை பத்திரமாக அழைத்து வருவதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விமானம் புறப்பட்டது. மார்ச் 19ஆம் தேதி அதிகாலை 3:27 மணிக்கு புளோரிடாவில் தரையிறங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.